friends, welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது Valentine makeup look number 2 and இந்த ஒரு look வந்து பாத்தீங்கன்னா western outfit க்கு ஆப்டான ஒரு makeup look. யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா traditional outfits தான் நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. நீங்க சொல்லுங்க உங்க பார்ட்னருக்கு நீங்க traditional outfitல இருந்தா பிடிக்குமா? அதாவது ட்ரெடிஷனலா மேக்கப் பண்ணிட்டு அது சாரி, பூ அதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான மேக்கப் லுக் இருக்கும் இல்லையா, சட்டலா இருக்கிற மேக்கப் லுக் அந்த மாதிரி ஒரு லுக் பிடிக்குமா? இல்ல வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ல வந்து லைக் ஃப்ரீ ஹேர், கவுனு, ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி அட்டையர் போடுறது இல்லை மேக்கப் பண்ணிக்கிறது வந்து பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ட்ரெடிஷ்னலாக வந்து ரெடியானா, அதாவது பூவெல்லாம் வச்சு ஜடையெல்லாம் பின்னி சாரி எல்லாம் வந்து கட்டியிருந்தா தான் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் வேர் பண்ணியிருந்தா வந்து ரொம்ப அப்ரிசியேஷன் வரவே வராது. நானாக போய் நோண்டி கேட்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அவர் வாயை திறந்து சொல்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுவார். என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு கூட சம்டைம்ஸ் வந்து சொல்லுவார். பட் அவருக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல், அதாவது சாரி கட்டி நின்றுட்டாலே சும்மாவே வந்து சூப்பராகன்னு சொல்லுவார். நான் இன்னும் மேக்கப்பே ஆரம்பிக்கலைங்க, இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்கள் பேர் எப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு எப்படி ஒரு மாடர்ன் மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் யூஸ் பண்ணுறது இந்த Neutriderm-Vitamin-Moisturising-Lotion வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்கப்புக்கு பர்ஃபெக்ட் பேஸாக இருக்கும் இது. இதுக்கு அடுத்தபடியாக நான் லாக்மேயோட அப்சல்யூட் Blur Perfect ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். வந்து போர்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடம் போர்ஸ் லைட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறதுக்கு, பிளர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரைமர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைமர் போட்டு முடிச்ச பிறகு நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்டருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது நிக்ஸோட கலர் கரெக்டிங் பேலட். அண்ட் இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா டீப் ஷேட் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது லாக்மேயோட இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஈஸியோட ஸ்பாட்லைட் ரெடி லிக்விட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஈபோட பியூர் ஸ்கின் பர்ஃபெக்ட் லுக் லாங் வேரிங் மேட்டிஃபைங் காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐஷேடோக்கு இங்கே லாக்மே அப்சல்யூட்டோட ஸ்பாட்லைட் ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஷேட், அதாவது லைட் ப்ளம் ஷேடில் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் அப்ளிகேட்டரில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி ஸ்வாட்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் எட்ஜஸில் வைக்கிறேன், அதாவது அவுட்டர் கார்னரில் இப்படி அப்ளை பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் ஷேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ளம் ஷேட், இது கொஞ்சம் லைட் வேரியண்ட்டாக இருக்குது. அதையும் இந்த மாதிரி எடுத்து இப்படி ஸ்வாட்ச் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த ஒரு ஷேடு பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுலே லைட் ஷேட். இந்த 3 கலர்ஸில் இது வந்து லைட் ஷேடாக இருக்குது. ஸோ இந்த ஷேடு எடுத்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு டோன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு கோல்டன் டோன் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் வந்து இந்த கோல்டு டோன் இருக்குது. அந்த ஒரு கோல்டு டோன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து அவுட்டர் கார்னர்லேருந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ லாஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மர் ஷேடு இருக்குது. இது ப்ரௌன் ப்ளூ மிக்ஸ்டு ஷேடு. ப்ளூ வந்து லைட்டாக ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஷிம்மர் ஷேடில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஐ லுக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஷிம்மரை எடுத்து நான் சென்டர் ஆஃப் த ஐலிட்ல வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லாக்மேயோட 9 to 5 ஐலைனர் வந்து எடுத்துக்கிறேன்.
Urban Decayயோட ஹெவி மெட்டல் லிக்விட் மெட்டாலிக் லைனர். இதை வச்சு நான் இந்த பிளாக் லைனர் போட்டிருக்கோம் இல்லையா, விங் லைனர், அதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் அந்த கிளிட்டர்ஸை. ஸோ ஃபார்எவர் 52லேருந்து இந்த ஒரு பென்சில், நியூட் பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து கண்ணுக்கு கீழே நான் வாட்டர் லைனில் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன், கண்ணு கொஞ்சம் வைடாக தெரியறதுக்கு வேண்டி. ஸோ அந்த நியூட் பென்சில் போட்டோம்ல, அதுக்கு மேலேயே இந்த ஒரு பிளாக் காஜல் வச்சு நான் லைன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நல்ல கண்ணு வந்து நல்ல பாப் அவுட் ஆகி தெரியணும்னா நீங்கள் அப்படியே அந்த நியூட் பென்சிலோட விட்டுக்கலாம். அதுக்கு கீழே இந்த காஜல் வச்சு கூட நீங்கள் வந்து லைன் பண்ணிக்கலாம், அதாவது அந்த லேஷ் லைனில் விழுவும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்மஜ் பண்ண போகிறேன். ஸ்மஜிங்க்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஒரு ப்ளம் ஷேட் எடுத்துருக்கோம் இல்லையா, அவுட்டர் கார்னரில் போட்டோம்ல, அந்த ஒரு டீப் ப்ளம் ஷேடை வந்து எடுத்து கீழே லேஷ் லைனில் வந்து ஸ்மூத் அவுட் பண்ண போகிறேன். மேப்ளினோட த ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நைக்காவோட ப்ரவ் பென்சில் வச்சு ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். கீரோவோட க்ளோ ஆன் ப்ளஷ் டியோ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கான்டோருக்கு இங்கே நைக்காவோட கான்டோர் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ணுறது ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். க்ளோவாக இருக்கணும் இல்லையா. ஸோ மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டரை தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டர். ஸோ டி-லான்சி மல்டி ஷேட் லிப் பேலெட்டில் இருந்து இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லுக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை.